செய்தி. தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயகம் தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்த நிலையில் அதற்கு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்த இதனை எதிர்த்து தணிக்கை வாரியம் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த சூழலில் தற்பொழுது அதனை எதிர்த்து ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதனை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அந்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே வாதத்தை முன்வைக்க தயாரிப்பு நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியிருக்கிறது உச்சநீதிமன்றம். ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே வாதத்தை முன்வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருக்கிறது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கடந்த 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் படமானது தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் வெளியாகவில்லை. இதனை எதிர்த்து ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த வழக்குக்கு சாதகமான தீர்ப்பானது பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு கிடைத்திருந்த சூழலில் மீண்டும் அதனை மேல்முறையீட்டு வழக்காக தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்த ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் அந்த மனுவானது தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை நாடியிருந்தது ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனமானது. அந்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தங்களுடைய வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே முன்வைக்க அறிவுறுத்தியும் இருக்கிறது உச்சநீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. படம் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் வெகுவாக எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காதது பெருத்த ஏமாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. ஜனநாயகன் படத்தின் மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே முன்வைக்கவும் அறிவுறுத்தி இருக்கிறது உச்சநீதிமன்றம். விவரம் என்ன? வணக்கம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால உத்தரவிட்டிருந்தது. இந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மனுவானது மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தற்போது தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்துள்ள இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சரியாக விசாரணை செய்யாமல் விரைவாக விசாரித்து தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதங்களானது வைக்கப்பட்டது. அப்போது இது போன்று விரைவாக வழக்குகளை தீர்த்து வைக்கக்கூடிய நீதிபதிகளை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றும் விரைவாக மனுவை விசாரித்து முடித்து வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனுதாரர் தரப்புக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இதையடுத்துதான் இந்த வழக்கில் தாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்திற்குள் தாங்கள் செல்ல விரும்பவில்லை, மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதி அமர்வு முன்பே நீங்கள் செல்ல அறிவுறுத்துவதாக மனுதாரர் தரப்புக்கு நீதிபதிகள் அறிவுறுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் வருகிற 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இந்த வழக்கில் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்துள்ள இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்த போது மனுதாரர் தரப்பில் 9ஆம் தேதி படத்தை வெளியிடுவதாக தாங்கள் திட்டமிட்டு 5000 திரையரங்குகளுக்கு மேலாக
நாங்கள் புக் செய்திருந்தோம். அதற்கான விளம்பரங்கள் எல்லாம் செய்யப்பட்டன. பெரும் பொருட்செலவு ஏற்பட்டிருக்கிறது என்றும், ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இதை எதனையுமே கருத்தில் கொள்ளாமல் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதாக மனுதாரர் தரப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பாக வாதங்கள் கடந்து வைக்கப்பட்டது. எதை கூற வேண்டும் என்றாலும் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு முன்பு அணுகி தாங்கள் தெரிவிக்கலாம் என்று கூறி நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பட தயாரிப்பு நிறுவனத்தின் அனைத்து கோரிக்கைகளையும் நிராகரித்து தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் விசாரித்த போது தணிக்கை சான்று வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை எதிர்த்து அன்றைய தினமே சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம்.எம். ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக தணிக்கை வாரியம் சார்பில் ஒரு அவசர முறையீடு செய்யப்பட்டது. இந்த அவசர முறையீடு போது எதற்காக இத்தனை அவசரமாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, அப்படி என்ன அவசரம் என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்து ஜனநாயகம் பட தணிக்கை சான்று கோரிய வழக்கில் இடைக்கால தடை விதித்து அப்போது உத்தரவிட்டிருந்தது. இந்த இடைக்கால உத்தரவை எடுத்துதான் உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகம் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டு சில தினங்களுக்கு முன்பாக அவசர முறையீடும் செய்யப்பட்டு உடனடியாக வழக்கை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்போது இது போன்று அவசரமாக விரைவாக விசாரித்து முடிவெடுப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று கூறி இந்த வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்றமே இரு நீதிபதி அமர்வே விசாரிக்கட்டும் என்று தயாரிப்பு நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தி இந்த வழக்கை தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஏற்கனவே இடைக்கால தடை விதித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணையை பதில் மனு தாக்கல் செய்வதற்காக ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தது. அதன்படி இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் ஜனவரி 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் இந்த வழக்கானது விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும். அந்த வழக்கின் இறுதி தீர்ப்பின் முடிவிலேயே ஜனநாயகம் படத்திற்கான சான்றிதழ் வழங்கப்படுமா இல்லையா என்பது தெரிய வரும். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.